வணக்கம் மக்களே. இது நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். நான் கேட்டுருக்குது நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நான் கேட் ஃபார்ஸ் கேமிங் தான் சொல்லணும். சரி பரவாயில்லைங்க, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். இப்போ என் கையில் என்ன இருக்குதுன்னு என்று தெரிகிறதா? ஃபைனலாக நம்ம வந்துட்டு கட்டானா ஸ்னேக் கட்டானாவை எடுத்தாச்சுங்க. அதே சாஸ்கே ரிங்கி வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. என்ன கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஓகேங்க, ஸ்பின் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு 200 ஸ்பின் பண்ணேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்துட்டு நல்ல பையன் கரீனா, இதில் தான் நீ உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கிற. 23 வர வேண்டியதுக்கு 27 கொடுத்துட்ட. ஓகே, நான் வந்துட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிங்க எடுத்தாச்சு. கட்டானாவை கை பற்றியாச்சு. ஸ்னேக் கட்டானா இந்த என்ட்ரி நல்லா இருக்குது. என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸை பார்க்குறப்ப அது ஒரு தனி போதைங்க. அது வந்துட்டு பிளேயர்ஸ், இந்த ஓல்டு பிளேயர்ஸுக்கு ரொம்ப அது ஒரு தனி போதை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த 1200 டைமண்டுக்கு நருட்டோ எடுக்க வேண்டியது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதுக்கு கொஞ்சம் கோவப்பட்டு ஸ்பின் பண்ணதுனால ஏதாச்சு. இப்போ வந்துட்டு இட்டாச்சி எடுக்கலாமா இல்லை நருட்டோ எடுக்கலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணாத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்துட்டு இந்த ஸ்னேக்குக்கு மாறினா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது. அதே ஷாக்குக்கு மாறினா நார்மலாக அந்த ஷாக் அந்த சவுண்டு வருது. அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் மேட்ச் போய் பார்த்தேன். என்ன ஏதோ எஃபெக்ட் இருக்குது அது இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் மோட் செலக்ட் பண்ணி உள்ளே போனேன். போனோடனே ஒருத்தன் நெட்டி ஷாட் போட்டான். அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகேங்க, அடுத்து ரிவ்யூ நோவு கொடுத்து உள்ளே பூந்து ஒருத்தர் 2 பேர்த்த சரமாரியாக வெட்டி சாய்த்தேன். அதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்னேக்கில் அட்டாக் பண்ணேங்க. இதெல்லாம் லக்கில் அப்படியே அவனை அடிச்சு போட்டேன். பாருங்கள் அந்த எஃபெக்ட்டு. அப்படியே அவன் சாகிறப்ப அந்த இது வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு இதுக்கு டியூலேருந்து இதுக்கு மாற்றிடணுங்க. இதுக்கு மாற்றுறப்ப பாருங்கதா அந்த ஷாக் வந்து இடிக்கிறது. ஓகேங்க, அதாவது லெஜெண்டரி கட்டானாங்கிறது கரெக்டு தாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, வீடியோவாக பார்க்க வேண்டும். M4A1க்கு ஒரு காமெடி நடந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று வீடியோ போடாத காரணமே M4A1 தான். என்னென்னா 12 o'clock வந்துட்டு ஸ்பின் பண்ணால் வரும்னு நினச்சேங்க. ஓகே, கட்டானா அது வந்துட்டு கடைசியில் பார்ப்போம். என்னென்ன வந்துட்டு எஃபெக்ட்னா, அதாவதுங்க இந்த மாதிரி டியூ சேஞ்ச் பண்ணணும். ஃபினிஷ் மூவே, டியூ ஃபார்மே, எலிமினேஷன் எஃபெக்ட்டு, ஹிட் எஃபெக்ட்டு, அட்டாக் எஃபெக்ட்டு, ஸ்பெஷல் சவுண்டு, எலிமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு, அடுத்து வந்துட்டு ஷோ இன் லாபி. அவ்வளோதாங்க. இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் நான் ஏதோ எதிர்பார்த்தேன். எனக்கு எதுவும் பெருசாக எடுத்தோடனே தெரியாமல் அதான் ஸ்னேக் கட்டான் கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். சரிங்க, அடுத்து அதாவது இதாங்க 12 மணிக்கு ஃப்ரீ ஸ்பின் பண்ணால் நமக்கு ஏதாவது லக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் பண்ணேங்க. ஆக்சுவலாக வந்துட்டு விழுகலை. அந்த காமெடி நீங்களே பாருங்கள். ஓகேங்க, இது ஸ்பின் பண்ணி முடித்த உடனே இத்தோட நம்ம வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். இது உங்கள் ராகுல் ஆர்கே. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நருட்டோ எடுக்கலாமா இல்லை இட்டாச்சிக்கு போயிடலாமா அப்படின்னு என்பது. ஓகேங்க, பாய்.